Assalamualaikum. Hai, நான் உங்கள் எம்மா சாவல் ஹமீத். இன்ஷால்லா எல்லாம் பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. அநேகமாக இன்ஷால்லா நாளைக்கு மதியம் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். நாளைக்கு மதியம் இப்போ ஜாமான்லாம் வாங்கி தெரிஞ்ச ஆள் கடையில் கேரளா கடையில் வச்சுருக்கேன். இப்போ டோட்டலாக எல்லாத்துக்கும் ஜாமான் வாங்கியாச்சு. லாஸ்ட் டேஜில் 3000 கேட்குறான் வண்டிக்கு. நேற்று சொல்லி வச்சுருந்தான். இந்த 3000 தான் இப்போ இருக்குது. ஸோ சாப்பாடு காசுக்கு அவன் தரேன்னு சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு அவன் இல்லை வண்டிக்கு காசு வேணும் அப்படிங்கிற இது சொல்லவே இல்லை. வண்டிக்கு காசு வேணாம், டிக்கெட்டுக்கு மட்டும் காசு கொடு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருந்தான். அதனால் அந்த துணிச்சலில் எல்லாம் ஜாமானும் வாங்கிட்டேன். லாஸ்ட்டில் ஜாமான் வாங்கின பிறகு அதுக்கப்புறம் சொல்கிறேன், வண்டிக்கு இல்லை காசு கேட்குறேன், 150 ரியாலு 3000 தந்துரு அப்படின்னு. நல்ல வேலை பாதி ஜாமான் தான் வாங்க. 6 கலரில் நேற்று நான் எதுவுமே வாங்கலை, எதுக்கும் வச்சுருந்தேன். என்ன சரி நாளைக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ 150 ரியால் தான் இருக்குது. அவன் கேட்ட காசு அப்படியே இருக்குது. இப்போ அந்த காசை கொடுத்துட்டோம்னா இப்போ எனக்கு இப்போ சாப்பாடுக்கு அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து அங்கிட்ட நல்லா காசு தரேன் அப்படிங்கிறான். சரி ஓகே தான், நம்ம வண்டி பிடிச்சி போனாலும் நம்ம காசு கொடுக்கத்தான் செய்யணும். ஓகே கேட்குறான், நம்ம வண்டி பிடிச்சி போனாலும் தனியாக நம்ம காசு கொடுக்க தான் ஆகணும். அதை காசு கொடுத்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவன் முதலே சொல்லியிருந்தானா நான் சரி நான் வேறு மாதிரி பிளான் போட்டிருப்பேன். அவன் லாஸ்ட்டில் ஜாமானை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜாமானை கொண்டு போய் வச்சானா அதுக்கப்புறம் சொல்கிறான் என்கிட்ட காசு கொடுத்துருவேன். சரி ஓகே அப்படின்ட்டு நின்ட்டாச்சு. மொத்தத்தில் வாங்கியாச்சு. 6 கலரில் ஜாமான் வாங்கிட்டேன். இப்போ சாப்பிட்றது கூட காசு இல்லை. அதான் நான் ஜாமான் வாங்கினாலே என்னையே நான் மறந்துடுவேன். ஏன்னா முதல்ல போய் ஷாப்பிங் முன்னாலே என்னையே நான் மறந்துடுவேன். கையில் காசு இருக்கோ இல்லையோ அள்ளி போட்டுறது. அதுக்கப்புறம் ஆஹா கையில் காசு, ஐயோ எல்லாத்துக்கும் ஜாமானை வாங்கியாச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் உட்காந்து யோசிக்கிறது. இப்போ அந்த நிலமையாக தான் ஆகிப்போச்சு. இப்போ கரெக்டாக அவனுக்கு கொடுக்குற வேண்டிய காசு கரெக்டாக இருக்குது மணி பரிசில். மீதி எக்ஸ்ட்ரா 1 ரூபா கூட இல்லை. இப்போ அங்கேருந்து நான் மெட்ராஸ்லேருந்து வரதான் அவன் காசு தரணும். ஸோ ஊர் காசு வச்சுருக்கேன். ஊர் காசு அது ஊர் காசு மலேசியா காசும் வச்சுருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மலேசியா காசு இருக்குது, மலேசியா காசு மணி பரிசில் இருக்குது. வேறு ஊர் காசு அது இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதால் இருந்துல இதுவரையும் பிச்சைக்காரத்தனமாக நான் அது மாதிரிலாம் இருந்தது இல்லை. ஸோ இந்த ஜாமான் வாங்குகிற இந்த இதில் தான் இப்போ மணிப்பரிசெல்லாம் மலேசியா காசு ஏற்கனவே உள்ள மலேசியா காசு அது ஒரு போய் பார்க்கணும். அந்த மலேசியா காசு இருக்குது. ஸோ இந்தியா காசு வந்த காசு ஒரு 200 300 இருக்குது, 300 400 இருக்குது. இன்னும் ஒரு 500 தரேன்னு சொல்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போதும். மலேசியா காசு அங்கிட்டு மாற்றினாலே போதும், பிரச்சனை இல்லை. ஓகே பார்த்துக்கலாம். அங்கிட்டு ஊருக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அப்படியே இருந்துடலாம். ஊருக்கு மெட்ராஸுக்கு வந்துட்டாலே அவங்களுக்குள்ள 500 இருந்தாலே போதும். ஓகே நல்லபடியாக சாமான் வாங்கியாச்சு, கொண்டாச்சு, இல்லாதாச்சு. ஓகே நீ தான் ட்ரெஸ்ஸாக மாற்றிருக்கு. இதோட வீடியோட காமிச்சேன்னா டிஷர்ட்டு போட வேணாம்னு சொன்னால் டிஷர்ட் போடுவீங்க அப்படின்னு என் கொண்டாடி திட்டுவா. ஸோ எனக்கு டிஷர்ட்டு தான் எனக்கு பிரியமாக இருக்குது. சட்டை போடுறதோட டிஷர்ட்டு ஓகே.
ஓகே பாய், சி யூ, டாட்டா. நான் உங்கள் ஃபேமஸ் ஆல் ஹமே. ஓகே, நாளைக்கு மீட் பண்ணுவோம்.